ஐஸ்வரி கணேஷ் தயாரிப்பில் பாவிஜய் இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஜீவா, அர்ஜுன், ராஷி கண்ணா, செந்தில், கிங்ஸ்லி மற்றும் சில ஆங்கில நடிகர்கள் சேர்ந்து நடித்து வெளிவந்திருக்க படம் தான் அகத்தியா. வாங்க படத்தோட ரிவ்யூக்குள்ள போகலாம். படத்தோட ஹீரோ ஒரு ஆர்ட் டைரக்டராக இருக்காரு. அவரு ஒரு படம் கமிட் ஆகுறாரு. அந்த படத்துக்காக ஒரு அரண்மனையை வாடகைக்கு வாங்கி செட் போட்டு ரெடி பண்ணுறாங்க. அப்போது ஒரு சில காரணத்தினால இந்த படம் ட்ராப் அவுட் ஆகுது. எல்லாரும் அப்படியே வச்சுட்டு அவங்க சொந்த ஊருக்கு போயிருந்தாங்க. அப்போ ஹீரோயினி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க ஹீரோவுக்கு, அந்த செட்டை ஏன் நம்ம அப்படியே விடாமல் ஒரு ஸ்கேரி ஹவுஸ் பிஸ்னஸ் பண்ணலாமே அப்படின்னு. அதுக்கு ஹீரோவும் ஓகே சொல்லிட்டு ரெடி பண்ணுறாங்க. பிஸ்னஸும் நல்லாவே போயிட்டுருக்கு. அப்போது சில அமானுஷ்ய விஷயங்கள்லாம் அந்த இடத்துல நடக்குது. அந்த டைமில் ஒரு லவர் உள்ளே வராங்க. அவங்க உள்ள வர இடத்துல ஒரு பையன் காணாமல் போயிடுறாரு. அந்த காணாமல் போன பையனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த அமானுஷ்ய விஷயங்கள்லாம் எதனால் நடக்குதுன்றதான் இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் ஹீரோவோட அம்மாவுக்கு போன் கேன்சர் இருக்குது. அந்த கேன்சருக்கான மருந்து அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்குன்றது ஹீரோவுக்கு தெரிய வருது. அதை ஹீரோ கண்டுபிடிச்சி அவங்க அம்மாவை குணப்படுத்தினாரா இல்லையான்றதான் இந்த படத்தோட கதைன்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்களும் இந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். உங்களுக்கு எது கதைன்னு தோணுதோ அந்த கதையை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்குள்ளே போகலாம். இந்த படத்தோட முதல் பாசிட்டிவ் கண்டிப்பாக அர்ஜுனை சொல்லி ஆகணும். இந்த படத்தில் அவர் ஒரு சித்தா டாக்டராக வராரு. அவர் வர சில சீன்ஸில் மூலிகை பொருட்களை பற்றி சொல்லியிருந்தார். அது கேட்கறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது. வழக்கம் போலவே ஆக்ஷன் பிளாக்ஸும் இருக்குது, அதுவுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. அடுத்து ஆர்ட் டைரக்டர். இந்த படத்தில் பாதி படத்துக்கு மேலே 1940 நடக்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. அதுக்கான ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருந்தது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த சித்தஸ்கோப்பு, வாய்ஸ் ரெக்கார்டர், இது எல்லாமே இந்த படத்தில் நம்ம புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு மேலே இந்த படத்தில் பாசிட்டிவ் சொல்ல எதுவும் இல்லை. வாங்க நெகட்டிவ்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட முதல் நெகட்டிவ் கண்டிப்பாக ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும். இந்த படத்தில் மெயின் கோரே அம்மாக்கும் பையனுக்கும் இருக்கிற அந்த பாண்டிங் தான். அது நமக்கு சுத்தமாகவே கனெக்ஷன் ஆகலை. அடுத்து காமெடிக்கு இங்கே நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஆனால் நமக்கு காமெடி எங்கேயுமே கனெக்ட் ஆகலை. ஓரளவு கூட சிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த அளவுக்கு தான் இந்த படத்தில் காமெடிக்கான ரைட்டிங்கும் இருக்குது. அடுத்து மியூசிக்கு. யுவன் சங்கர் ராஜா கிட்ட இருந்து இது எதிரே பார்க்கல. எந்த பாட்டுமே நமக்கு சுத்தமாக கனெக்ட் ஆகலை. இளையராஜா போட்ட பழைய பாட்டை ரீமிக்ஸ் பண்ணி போட்டிருக்காரு. அந்த பாட்டு கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் அந்த பாட்டு வர பிளேஸ்மெண்ட்டு நல்லாவே இல்லை. அடுத்து கேரக்டர் சூஸிங். இந்த படத்தில் அர்ஜுனை தவிர்த்து மற்ற யாருக்குமே அதிக அளவுக்கு ஸ்கோப் இல்லை. குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்தோட ஹீரோ ஜீவா தான். ஆனால் அவரே இந்த படத்தில் செகண்ட் ஹீரோ மாதிரி தான் வந்துட்டு போகிறாரு. அந்த அளவு தான் இந்த படத்தோட ஸ்கோப்பு அவருக்கு இருக்குது. அடுத்து டைலாக்ஸ். இந்த படத்தில் அதிகமாக அரசியல் வசங்கள் வருது. அது ஏன்னு தெரியல, நிறைய சீன்ஸ்க்கெலாம் வலுக்கட்டாயமாக வச்ச மாதிரியே இருந்தது. படத்துக்கு சுத்தமாக கனெக்ட் ஆகலை. அடுத்து லாஜிக்கல் மிஸ்டேக். இந்த படத்தில் 8 கோளும் ஒன்றா சேர்ற ஒரு நாள் அப்போ தான் ஹீரோ பிறக்கிறாரு. திரும்பவும் இந்த 8 கோளும் ஒன்றா சேரணும் அப்படின்னா 80 வருஷம் கழிச்சு தான் ஒன்றா சேரும். ஆனால் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஒன்றா சேர்ந்துடுது. கிட்டத்தட்ட ஹீரோக்கு ஒரு 30லேருந்து 35 வயசு தான் இருக்கும். அதுக்குள்ளேயே ஒன்றா சேர்ந்துடுது. இது எப்படின்றது எங்களுக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த படத்தில் டைரக்டர் ஜூடோ சயின்ஸ் பற்றியும் பேசியிருக்காரு, நாத்திகம் பற்றியும் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்ல வரன்றதே புரியல. அவரும் குழம்பி நம்மளையும் குழப்பிக்கிட்டு இருக்காரு. இருக்கிற நெகட்டிவ்லேயே பெரிய நெகட்டிவ் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இந்த படத்தில் பொம்மை படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. பொம்மைங்கள்லாம் வந்து சண்டை போட்டால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படத்தில் சிஜி இன்னும் நல்லா பெட்டராக பண்ணியிருந்தா ஓரளவுக்கு டீசெண்டாக கிளைமேக்ஸ் வந்திருக்கும். என்னோட பார்வையில் இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜ் தான். பணமும் நேரமும் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக போய் தேட்டரில் பார்க்கலாம். இந்த மாதிரி புது புது படங்களோட ரிவ்யூஸ் பற்றி பார்க்கணும் அப்படின்னா சிஎம்என் ஸ்டம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் முத்துமணி மகாலிங்கம்.